இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கோவக்காவை வச்சு கோவக்காய் கிரேவி செய்ய போகிறோம். கோவக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, பொரியெல்லாம் செஞ்சு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு 250 கிராம் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பு சைஸுக்கு வருது. இதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே 5-6 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதை வதக்கி விட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இது வேகிற நேரத்தில் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள். இப்போ இதை கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற கடல மாவு சேர்த்துக்குங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. கடல மாவு சேர்க்கும்போது கிரேவி உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கோவக்காவோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சுகரை கண்ட்ரோல் பண்ணோம். அதனால் இந்த கோவக்காவை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், 2 நிமிஷம் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் 1/4 ஸ்பூன் கசூரி மேதி போட்டுக்கலாம். இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்குறேன், அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பூரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இந்த கோவக்காய் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.